வீடியோ வந்து தெலுங்கு பேசக்கூடிய நண்பர்களும் இல்லை தெலுங்கு கம்யூனிட்டி சேர்ந்த நண்பர்களுக்கும் எதிரானவை கிடையாது. இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்டது தான். ஸோ கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாக புரிஞ்சுக்கோங்க. தமிழக வெற்றி கழகம் வந்து ஆட்சிக்கு வருவதற்கு முன்பும் சரி பின்பும் சரி தொடர்ச்சியாக பரந்தூர் விமான நிலையத்தை வந்து எதிர்த்துட்டு தான் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இனிமேல் வரப்போகிறது கிடையாது தமிழ்நாட்டுக்கு. சரி, இது ஏன் வந்து இவங்க இவ்வளோ எதிர்த்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து நல்லது பண்ணுறக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க தெலுங்கு லாபிக்காகவும் தெலுங்கு ஸ்டேட்ஸு ஃபேவர் பண்ணுறக்காகவும் தான் நடத்தப்பட்ட ஒரு செயல். எப்படின்னு சொல்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. இப்போ உதாரணத்திற்கு ஒரு ஐடி கம்பெனி வந்து பெங்களூர் ஆர் சென்னைன்னு முடிவெடுக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வந்தால் அவங்க பெங்களூர் தான் சூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் ஐடியை ஃபேவர் பண்ணக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்விரான்மெண்ட் அங்கே தான் இருக்குது. ஆனால் இதுவே ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் அப்படின்னா பெங்களூர் ஆர் சென்னை வந்து சென்னை தான் சூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் சென்னைக்கு வந்து லாஜிஸ்டிக்ஸ் சேனல்ஸும் இங்கே சீ ரூட்ஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போது நிறையா கோஸ்டல் சிட்டிஸில் வந்துருச்சு, சென்னை, விசாகப்பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சென்னை ஆர் விசாகப்பட்டினம்னு சூஸ் பண்ணோன்னா சென்னைக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்கணும் இல்லையா? அதுக்கு வந்து இப்போ நம்ம பரந்தூர் விமான நிலையம் வந்துச்சுன்னா நமக்கு சென்னைக்கு பேக்கப்புக்கு இன்னொரு 2 ஏர்போர்ட் அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜ்னால சென்னை ஆர் விசாகப்பட்டினம்ங்கிற டெசிஷன் வரும்போது சென்னையை சூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம இப்போ பரந்தூர் விமான நிலையத்தை ரிவோக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சென்னைக்குள்ள இந்த ப்ராஜெக்ட் வராது, விசாகப்பட்டினத்துக்கு தான் போகும். விசாகப்பட்டினம் இஸ் சீப்பர் பிகாஸ் அங்கே வந்து ஹெவிலி சப்சிடைஸ்டு. இவங்க வந்து வளரும் ஸ்டேட்டாக இருக்குது இல்லையா, பயங்கரமாக சப்சிடைஸ் கொடுத்து பண்ணுறாங்க. நம்மளால் அந்தளவுக்கு அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ ஆப்வியஸ்லி அங்கே தான் போகும். இதை நம்ம பீட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஹை அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா நம்ம பெரிய ப்ராஜெக்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணலாம். இப்போ ஹை அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும்னா இன்னொரு ஏர்போர்ட் தேவைப்படும். இது நமக்கு இப்போ ரிவோக் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு வர வேண்டிய ப்ராஜெக்ட் எல்லாமே டைவர்ட் ஆகி வேறு கோஸ்டல் சிட்டிஸ்க்கு போயிடும். எங்கே சீப்பாக இருக்கும் அங்கே போயிடும். சரி, இது எதுக்காக வந்து கீர்த்தனா நாயுடு ஒரு ஆந்திரா ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ப்ரொபகேண்டா பண்ண நம்ம கீர்த்தனா நாயுடு, நம்ம தமிழ்நாட்டுடைய இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் வந்து எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸ்லி அந்த ஸ்டேட்டை ஃபேவர் பண்ணணும், நம்மளை வந்து மலுமட்டையாக்கணுங்கிறதுக்காக தான். அதே போல் ஆதவ் அர்ஜுனா ஒரு தெலுங்கு பேக்ரவுண்ட் கூடிய ஆட்கள், அனில் ரெட்டி எப்படி விஜய்க்கு வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாரு, இவங்க எல்லாமே வந்து தமிழக வெற்றி கழகத்தை கையில் போட்டுக்கிட்டு தமிழ்நாட்டை வந்து மட்டமாக்கி அவங்க ஸ்டேட்டை வளர்ச்சி பண்ணுறதுக்கான ஒரு வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை வந்து தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும். சும்மா விசில் அண்ணா விஜய் அண்ணான்னு விசில் அடிச்சிட்டு இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாக புரிஞ்சுக்கோங்க, என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க.